ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க குர்து கோஸ் துன்னாயி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இதுல மொத்தமா 7 எபிசோடு. இது ETV வின்னுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அதுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்படுது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் டேஸா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க காதலிலேயே மறந்து போயிடுற இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸும் குடும்பமும் சேர்ந்து அவருக்கு பல நினைவுகள் வர வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்றாங்க. அப்படி அதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில அவருக்கு அந்த நினைவு வந்துச்சா இல்லையா, அவங்க காதல் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பர்சனாலிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பாட்டை நம்ம கேட்கும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஆர்யா நடிச்ச கல்லூரியின் கதை படம் ஞாபகத்துக்கு வரதா. இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க காமிச்சிருக்க அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஒரு 90s நாஸ்டாலஜிக் ஃபீலை கொண்டு வர மாதிரி சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் டேஸ் எல்லாம். அதே மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இயல்பா ரொம்ப அல்டிமேட்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பண்ற காமெடி போர்ஷன்ஸ்லாம் அங்கங்க பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுது, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த வெப் சீரிஸ் சவுண்டா தான் இருந்தது. இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஏன்னா இதே மாதிரி நம்ம பல நூறு படங்களும் வெப் சீரிஸும் பார்த்தாச்சு. அதுக்கேற்ற மாதிரி எதை இவங்களும் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே நமக்கு பல எபிசோட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போக தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம ப்ரிடிக்டபிளா இருக்கவும் தான் செய்யும். அதனாலேயே நமக்கு அவங்க பண்ற எமோஷனல் காட்சிகளே ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பல இடங்கள்ல இது நம்ம பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடும். மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.